ஒரு காட்டில் 2 வீடுகள் இருந்துச்சு. அந்த 2 வீட்லேயும் குருவியும் காகமும் இருந்துச்சு. அதில் அந்த குருவி கட்டின வீடு பூக்களாலேயே கட்டியிருந்துச்சு. ரொம்ப மென்மையாக கட்டியிருந்துச்சு. அந்த குருவி பேரும் ராஜு, அதோட மனைவி பேரும் மஞ்சு. காட்டில் இருந்து பல வகையான பூக்களை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டை சுற்றி அலங்கரித்து வச்சிருந்துச்சுங்க. அந்த பக்கம் 2 காகங்கள் இருந்துச்சு. அந்த காகத்தோட பேரு மணி, அதோட மனைவி பேரு ராணி. மரங்களாலான வீட்டை அவங்க கட்டியிருந்தாங்க. ரொம்பவும் உறுதியா அந்த வீடு இருந்துச்சு. இந்த காகங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அதோட பேரு குட்டி. ராணி, நம்மளோட குட்டிய நம்ம ரொம்பவும் தைரியசாலியா வளர்க்கணும், ரொம்ப புத்திசாலியாவும் வளர்க்கணும் அப்படின்னு மணி அடிக்கடி சொல்லும். அந்த பக்கம் குருவிகளோட பூக்கள் வீட்டில் அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு. அதோட பேரு சஞ்சு. குருவிங்களோட வீடு வெளியில மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் ஒரே பூக்கள் தான். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ராஜுவும் மஞ்சுவும் தன்னோட குழந்தைக்கு பறக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பழங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இங்க பாரு சஞ்சு, நம்ம எல்லா பழத்தையும் சாப்பிட முடியாது. நல்ல பழுத்து கனிவா இருக்கிற பழங்களை மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். அதுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வாசனையை பயன்படுத்திக்கலாம். பழங்கள் நல்லா பழுத்திருந்தா வாசனையா இருக்கும். ராஜு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துச்சு. ஆனால் காகங்களோட குடும்பத்தில் காகங்கள் ரொம்பவும் புத்திசாலியானது. தன்னோட குழந்தைக்கு கூட்டமாக எப்படி நம்ம வாழணும், அந்த மாதிரி கதைகளும் புத்திசாலியான கதைகளும் அப்புறம் நம்ம பசில்ஸும் கற்றுக் கொடுத்துச்சுங்க. ஆபத்து நேரத்தில் எப்படி நம்ம புத்தியை பயன்படுத்தி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதும் கற்றுக் கொடுத்துச்சுங்க. அதுங்களோட குட்டி காகமும் புத்திசாலியாக வளர்ந்தது. இப்படியே பல நாள் போணுச்சு. பூக்கள் வீட்லேயும் மர வீட்லேயும் சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரோட குழந்தைங்களும் நண்பர்களானாங்க. அது மாதிரியே சஞ்சுவும் குட்டியும் காட்டை சுற்றி பார்க்கலான்னு எப்போவுமே போவாங்க. அது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்போ தனியாக ஒரு பழம் இருந்துச்சு. குட்டிக்காக புத்திசாலித்தனமாக யோசிச்சுட்டு இருந்துச்சு, எப்படி இந்த பழம் மட்டும் இங்கே இருக்குன்னு. குட்டி, இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாமா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே, டேஸ்டாவும் இருக்கும். என்ன யோசிக்கிற குட்டி? இந்த மாதிரி பழத்தை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. இல்லை சஞ்சு, இதுல எதுவும் ஆபத்து இருக்க மாதிரி எனக்கு தோணுது, சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம குட்டி சொன்னுச்சு. ஆனால் சஞ்சு அதை கேட்காம அந்த பழத்தை சாப்பிட போணுச்சு. யாருமே எதிர்பாராத நேரத்தில் ஒரு வலையில் அது மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசித்த குட்டி புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த வலையோட கயித்தை அவுத்து விட்டுச்சு. உடனே சஞ்சு பறந்து வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. சஞ்சு குருவியும் நம்ம குட்டி காகத்துக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நாட்களும் அப்படியே போணுச்சு. அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு அப்புறம் காட்டில் பயங்கரமான மழை பெய்ஞ்சிச்சு. அந்த மழையில் எல்லா வீடுகளும் சேதமடைஞ்சிச்சு. கடுமையான இடியும் வந்துச்சு. குருவிங்களோட பூக்கள் வீடு ரொம்ப மெலிசா கட்டினதுனால அந்த புயல் காற்றுலையும் அந்த இடிக்கும் தாங்க முடியாமல் அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதில் இருந்த குருவிங்களும் வெளியில் வந்து மரத்தில் மழையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் காகங்களோட வீடு ரொம்ப வலிமையானது, விழவே இல்லை. ராணி, பாத்தியா, நம்ம ராஜுவோட வீடு மலையில விழுந்துருச்சு. எல்லாரும் மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. அவங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு ராஜு கேட்டுச்சு. நீயும் சரின்னு சொல்லிடுச்சு. இங்கே 3 பேருமே பாவமாக மலையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க.
மழையும் நிற்காம பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பப்போ இடி வேற இடிச்சிச்சு. ராஜு ரொம்ப வருத்தத்தோட சொன்னுச்சு, நம்ம கட்டின வீடு ரொம்ப வலிமையா இல்லை. பூக்கள்னால நம்ம வீடு கட்டியிருக்க கூடாது. இப்படி மழையில நின்று நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உன்னையும் குழந்தையையும் நான் மழையில நனைய விட்டுட்டேன். அந்த நேரத்தில் மணி அவங்களுக்கு உதவி பண்ண வந்துச்சு. ராஜு, மஞ்சு, இந்த மலையில எங்க போவீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டில் வந்து இருக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்துச்சு. எங்க 3 பேருக்குமே உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மணி. நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க 3 பேருமே மறக்கவே மாட்டோம். சரி, எதுவும் கவலைப்படாதீங்க ராஜு, நம்ம மறுபடியும் வீடு கட்டிடலாம். ராணி உங்களுக்காக சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கா. கிச்சனில் ராணி உங்களுக்காக சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குருவி குடும்பத்துக்கு நல்லபடியாக சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பங்களும் சேர்ந்து வலிமையான வீடாக கட்டினாங்க. குருவிங்களும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைங்களே, அழகை விட எப்போதுமே பாதுகாப்பும் வலிமையும் தான் முக்கியம். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.